ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் வில்லேஜ் காசிப் கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சனிக்கிழமை விலாக் ஒன்று நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ஃபேமிலியில் ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று இருக்குது, ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன். ஸோ அதுக்காக சில ப்ரீ பிளான் எல்லாம் பண்ணியிருந்தோம். அதுக்கு என்னென்ன பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிக்கிறது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு லைக் மட்டும் செய்ய மறந்துடாதீங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளாடி போகலாம். காலையில் எழும்பினோடனே ஃபஸ்ட்டிங்கன்னா இன்றைக்கி உப்புமா செய்யலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தேன். உப்புமா எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். எல்லாருக்கும் அப்படின்னா என் ஹஸ்பண்டுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இன்றைக்கி அதில் ஒரு ஸ்பெஷலாக ஒரு உப்புமா ரெசிபி ஒன்று ட்ரை பண்ணியிருந்தேன். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ அதை எப்படி செய்கிறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்திருக்கேன். நெய்யில் இந்த கப்புக்கு ஒரு 2 கப் அளவுக்கு ரவை எடுத்திருந்தேன். 2 கப்பு ரவையை போட்டு அந்த ரவையோட கலர் சேஞ்ச் ஆகி வர்ற வரைக்கும் அந்த நெய் கூட ரவை நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் இதை கொஞ்சம் நல்லா வறுத்துக்கணும். சின்னவ தான் வெங்காயம் கட் பண்ணி கொடுத்துட்டு இருந்தா. சின்ன சின்ன வேலைகள் இப்போ அவங்கள செய்ய வைக்க ஆரம்பிச்சிருக்கேன். பொதுவாக பிள்ளைங்களை வேலை வாங்குறது கிடையாது. ஆனால் இப்போ சின்ன சின்னதாக கிச்சன் ஒர்க்கு அப்புறம் மற்ற ஒர்க்கெல்லாம் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. நானும் ரொம்ப அவங்கள போஸ்ட் பண்ணுறது கிடையாது. இருந்தாலும் சின்ன சின்ன ஒர்க்கெல்லாம் செய்யணும் இல்லையா, அதனால் அவங்களுக்கும் சின்ன ஒர்க்கெல்லாம் கற்றுக் கொடுத்துட்ருக்கேன். ஸோ ரவை நல்லா வறுபட்டதுக்கப்புறமா இப்போ அதை ஒரு பிளேட்டில் எடுத்து மாற்றி வச்சுக்கிறேன். ரவையை இப்போ தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து மாற்றிக்கிறேன். ரவை நல்லா வதங்கிடுச்சு. அடுத்ததாக இப்போது அதே கடாயில் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கிறேன், நெய் சேர்த்துக்கிறேன். நெய் சேர்த்துட்டு அடுத்ததாக தேங்காய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் இது ஃபுல்லாக நெய்யில் வேணும்னாலும் செய்யலாம். நான் கொஞ்சம் தேங்காயும் நெய்யும் சேர்த்துப்பேன். அந்த மாதிரி எடுத்து தான் நான் செய்வேன். இப்போது ஆயில் நல்லா சூடானதுக்கு அப்புறமா அதில் கிஸ்மிஸை சேர்த்துக்கிறேன். அது உங்களுக்கு எந்த அளவு தேவையோ அந்த அளவுக்கு போட்டுக்கலாம். நான் கொஞ்சம் அதிகமாகவே உலர் திராட்சை சேர்த்துப்பேன். சேர்த்துட்டு அது கூடவே கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயத்தை போடுறேன். உலர் திராட்சை சேர்த்து ஜஸ்ட் ஒரு வதக்கிடுவேன். வதக்கிட்டு கூடவே கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயத்தை போட்டுக்கிறேன். வெங்காயம் நல்லா குட்டி குட்டி பீஸாக சின்னவை கட் பண்ணி கொடுத்துருந்தா அதை போட்டு அந்த வெங்காயம் அந்த கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் அதை நல்லா வதக்கிக்கலாம். மூடி போட்டு ஆவியிலே நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா ஒரு பனானா சேர்த்துக்கிறேன். வாழைப்பழம் பார்த்திங்கன்னா இது நேந்திரம் வாழைப்பழம் இருக்கு இல்லையா, கேரளா வாழைப்பழம்னு சொல்லுவாங்க. நேந்திரம் வாழைப்பழம் நான் தான் எடுத்திருக்கேன். இதுக்கு ரொம்ப குழையிற மாதிரி இருக்க வாழைப்பழம் வேண்டாம். கொஞ்சம் இந்த மாதிரி கெட்டியாக இருக்கிற தன்மை உள்ள வாழைப்பழம் தான் கரெக்டாக இருக்கும். அந்த வாழைப்பழம் சேர்த்துட்டு அதை ஒரு வதக்கிட்டு அடுத்ததாக இப்போது இதுக்கு 2 கப்பு ரவை எடுத்திருந்தேன். அப்போது 3.25 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துப்பேன். நான் எப்போவுமே 1/4 கப்பு தண்ணி குறைவாக சேர்த்துப்பேன். அப்போ தான் இது நம்ம உப்புமா நல்லா உதிரியாக வரும். இல்லைன்னா ரொம்ப குழைவாக இருக்கும். அந்த மாதிரி குழைவாக சாப்பிட்றது இவங்களுக்கு பிடிக்காது. அதனால் இந்த மாதிரி தண்ணி மட்டும் 1/4 கப்பு குறைவாக சேர்த்துப்பேன். சேர்த்துட்டு இப்போ இதில் தேவையான அளவுக்கு நம்ம உப்பும் சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். இப்போ தண்ணி கொதிக்கட்டும். அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா கஞ்சிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி எடுத்து வைக்கிறேன். அரிசி வடிக்கிறதுக்கு தண்ணி எந்த அளவு தேவையோ அந்த அளவு தண்ணியை எடுத்து வச்சுட்டேன். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா தண்ணியை நல்லாவே கொதிச்சிடுச்சு. இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க ரவையை போட்டுட்டு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு வேணும்னா நெய் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் நெய் சேர்த்தா போதும். ஒரு ஸ்பூனெல்லாம் வேண்டாங்க, ஒரு 1/4 டீஸ்பூன் அந்த மாதிரி நெய் சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டோம் அப்படின்னா உப்புமா ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி உப்புமா செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க வேண்டானே சொல்ல மாட்டாங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. டேஸ்ட் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அந்த வாழைப்பழம் அப்புறம் அந்த கிஸ்மிஸ் அதோட டேஸ்டெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அடுத்ததாக நான் கிச்சன் ஒர்க்கெல்லாம் அவசரமாக பண்ணி முடிச்சுட்டு கேக்கு செய்ய போயிருந்தேன். கேக்கு பார்த்திங்கன்னா எனக்கு வெட்டிங் கேக்கு நான் தான் செய்கிறதா சொல்லியிருந்தேன். அதனால் அதுக்கு கேக் ஒரு 1.5 கிலோ கேக்கு தான் நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம். ஸ்பேசர் வச்சு செய்கிற மாதிரி பிளான் பண்ணியிருந்தோம். அப்போ அதுக்கேற்ற மாதிரி கேக்கு செய்கிறதுக்கு அந்த கேக்குக்கு தேவையான பொருட்களெல்லாம் ஜலிக்கிறது அப்புறம் அது செய்கிறது. கேக்கோட பேஸ் மட்டும் சனிக்கிழமை நைட்டே செஞ்சு வச்சுட்டேன். அப்போ தான் ஞாயிற்றுக்கிழமை அதோட ஃபுல் ஒர்க்கனால் முடிக்க முடியும். ஞாயிற்றுக்கிழமை காலையிலே நான் போக வேண்டியது கல்யாணத்துக்கு. ஆனால் என்னால் போக முடியலை இந்த ஒர்க்கெல்லாம் இருந்தனால. ஸோ அதனால் காலையிலே ஒர்க்கை முடிச்சுட்டு ஒரு மதியம் போலையாவது கிளம்பணும். அப்போது கேக்கோட பேஸு தேவையான அந்த ஸ்பாஞ்ச் எல்லாம் ஒரு நாள் முன்னாடியே செஞ்சு வைக்கிற மாதிரி நான் பிளான் பண்ணிட்டேன். ஸோ அதனால் சனிக்கிழமையே கேக்கோட ஸ்பாஞ்சை ரெடி பண்ணிட்டேன். அதுக்கு தேவையான பொருட்களெல்லாம் ரெடி பண்ணி கேக்கு ஸ்பாஞ்சை ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன்.
கேக்கு எப்போவுமே செய்கிறதுல ஃபஸ்ட்டு முதல் கட்டம் அப்படின்னா அந்த மாவு ஜலிச்சு வைக்கிறது, அப்புறம் அந்த கேக்கு செய்ய வேண்டிய அந்த மோல்டில் வந்து பட்டர் ஷீட்டு போட்டு வைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் தான் ஃபஸ்ட்டு நம்ம செய்யணும். அதை கொஞ்சம் பொறுமையாக செய்கிறதுக்கு எப்படியும் கொஞ்சம் டைம் எடுக்கும். அதெல்லாம் முதல்லே செஞ்சு வச்சுட்டோம் அப்படின்னா கேக்குக்கான பேட்டர் ரெடி பண்ணிவிட்டு உடனே நம்ம வந்து கேக்கு டின்னில் ஊற்றி நம்ம ஓவனில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் நான் வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டு இருந்தேன். நான் எப்படி பிளான் பண்ணியிருந்தேன்னா, இப்போது 1.5 கிலோ கேக்கு நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். அப்போ 1 கேஜி வந்து 2 டின்னில் 7 இன்ச்சு டின் 2 எடுத்து 2 லேயாக பேக் பண்ணி எடுத்திருந்தேன் 1 கேஜி கேக்கு. அப்போ 4 லேயர் கேக்கு நமக்கு 1 கேஜியில் கிடைக்கும். அப்போ கேக்கு கொஞ்சம் ஹைட்டு கிடைக்கும். 1.5 கிலோ கேக் அப்படிங்கிறனால கேக் வந்து பெருசாக ஹைட் இருக்காது. வெட்டிங் கேக்கு கொஞ்சம் ஹைட்டாக இருந்தால் தான் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணி 2 டின்னிலையா 7 இன்ச்சு டின் 2 டின்னிலையா 1 கேஜிக்கான பேட்டரை ஊற்றி எடுத்திருந்தேன். ஒரு 250 கிராம் வச்சு ஒவ்வொரு டின்னிலையும் நம்ம ஊற்றி எடுக்கிற மாதிரி இருக்கும். 250 கிராம் அதை விட கொஞ்சம் அதிகமாக வரும். கிட்டத்தட்ட ஒவ்வொரு டின்னிலையும் வந்து ஒரு 300 அந்த மாதிரி வரும். அடுத்ததான் மிச்சம் இருக்கிற 1/2 கேஜிக்கான பேட்டரை வந்து சின்ன டின்னில் ஊற்றி எடுத்திருந்தேன். 1/2 கேஜிக்கான டின் அது வந்து 4 இன்ச்சு டின், அது டால் கேக்குக்கான டின், கொஞ்சம் ஹைட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஊற்றி எடுத்து 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ண வச்சுருந்தா ஓவனில் வந்து நம்ம வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். ஸோ அப்படி தான் பிளான் பண்ணியிருந்தேன். கேக்கோட ஹைட்டு கொஞ்சம் பரவாயில்லாமல் இருந்துச்சு. பட் நான் வந்து நினச்ச அளவு கேக் வந்து ஹைட்டாக இல்லாத மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். வெட்டிங் கேக்கு கொஞ்சம் ஹைட்டாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் நினச்சிருந்தேன். ஸோ அதுக்கு வந்து ஒரு 2 கிலோ இல்லைனா 3 கிலோவாவது கேக்கு நம்ம செய்யணும். அப்போ தான் இன்னும் கொஞ்சம் ஹைட்டாக இருக்கும். பட் இங்கே வந்து 1.5 கேஜி 1.5 கிலோ போதும் அப்படிங்கிற மாதிரி பிளான். அதனால தான் இதுக்கேற்ற மாதிரி செஞ்சுருந்தேன். ஸோ எப்படி கேட்டாலும் நம்ம கேக்கு செஞ்சு கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்கணும். அவங்கக்கிட்ட நம்ம சொல்லலாம் கேக்கு இப்படி இருக்கும், அவ்வளோதான் சொல்ல முடியும். அவங்க எப்படி கேட்டாலும் அதை செஞ்சு கொடுக்கணும், அதுதான் நம்மளோட கடமை. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் பிளான் பண்ணி செஞ்சுருந்தேன். சரி, இப்போ கேக்கு டின்னை உள்ளே வச்சுட்டு நம்ம வேக வச்சிட்டோம் அப்படின்னா ஆன் பண்ணி விட்டுட்டோன்னா மற்ற ஒர்க்கெல்லாம் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தேன். கேக் எப்போவுமே உள்ளே வைக்கிறதுக்கு முன்னாடியே அதை நல்லா டேப் பண்ணணும், நல்லா தட்டிட்டு அதுக்கு மேலே ஒரு ஸ்டிக்கு வச்சு நம்ம அதை அந்த லெவல் பண்ணி கொடுக்கணும். அப்போ தான் அன்ஈவனாக வேகாமல் கேக் வந்து ஈவனாக வெந்து வரும். இல்லைனா சென்டர் பகுதியெல்லாம் அன்ஈவனாக இருக்கும். ஸோ இது வந்து ரெடி ஆகட்டும். ஓவனுக்குள்ளே கேக்கு வச்சதுக்கப்புறமா அடிக்கடி போய் பார்த்துட்டே இருந்தேன். எனக்கு என்ன டவுட்டுனா, நான் வந்து பட்டர் ஷீட்டு சென்டரில் மட்டும்தான் போட்டிருந்தேன், சைடில் போடவே இல்லை. எங்கே கேக்கு டின்னு மேலே கேக்கு வந்து ஊற்றிடுமோ வெளியே வந்துடுமோ அப்படிங்கிற ஒரு பயம் எனக்கு இருந்துச்சு. அதனால் அடிக்கடி போய் பார்த்துட்டே வந்தேன். நார்மலாக வந்து சைடில் எல்லாம் பட்டர் ஷீட்டு போட்டு வைப்பேன். இது என்ன பிளான் பண்ணியிருந்தேன், நைட்டே கேக்கை செஞ்சு வைக்கிற மாதிரி பிளான் பண்ணியிருந்தனால பட்டர் ஷீட்டு போடலை. நல்ல வேலையாக நமக்கு வந்து கேக்கு வெளியெல்லாம் ஊற்றலை, கரெக்டாக வெந்து வந்துச்சு. 2 டின்னு தான் ஃபஸ்ட்டு வெந்துடுச்சு. அதை எடுத்து வெளியே வச்சுட்டு அந்த சின்ன டின்னு இருக்குல்லையே அது கொஞ்சம் டைம் ஆகும், அதை உள்ளே வச்சுட்டு நான் வந்து அடுத்த வேலையை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தேன். டெய்லரிங் வந்து எப்போ கற்றுக்கிட்டேன்னா, நான் வந்து ரொம்ப ஓவர் வெயிட்டாக இருந்தேன் இல்லையா, அந்த டைம் என்னோடய ட்ரெஸ் எல்லாம் வெளியே தைக்க கொடுக்குறதுக்கு எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆக்வர்டாக இருக்கும். ரொம்ப குண்டாக இருந்தேன். என்னால் அளவு சொல்கிறதுக்கு சைஸ் வெளியே சொல்கிறதுக்கெல்லாம் நான் ரொம்ப ஒரு தாழ்வு மனப்பான்மையில் புழுங்கிட்டு இருந்த நேரம், சரி டைலரிங் கற்றுக்கலாம் அப்படின்ட்டு பக்கத்தில் வந்து ஒரு அக்கா டைலரிங் கற்றுக் கொடுப்பாங்க. அவங்கக்கிட்ட போய் தான் நான் டைலரிங் கற்றுக்கிட்டு என்னோடய ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே நானே ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். குழந்தைங்களோட ஃப்ராக்கு, பாவாடை சட்டை, என்னோடய ட்ரெஸ்ஸு, என்னோடய ப்ளவுஸு, சுடி, இந்த மாதிரி ஐட்டம்ஸ், அப்புறம் பாவாடை, இந்த மாதிரி எல்லா ஐட்டம்ஸும் ஸ்டிச் பண்ண கற்றுட்டேன். ஓரளவு நல்லா தையல் அப்படியே செஞ்சுட்டு வந்துட்டு இருந்த டைம் திடீர்னு ஒரு நாள் வந்து தாங்க முடியாத அளவு பேக் பெயின் எனக்கு வந்துச்சு. அந்த டைம் வந்து டைலரிங் மிஷினில் கால் வைக்கிறதே நிறுத்திட்டு, அதுக்கப்புறமா எனக்கு நிமோனியா வந்துச்சு. அந்த பேக் பெயின் எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு, அதுக்கப்புறம் எப்போ வந்து தையல் மிஷினில் கால் வச்சாலும் அந்த பேக் பெயின் எனக்கு உடனே வர ஆரம்பிக்கும். ஸோ இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு சில நேரம் வந்து சின்ன சின்ன ஒர்க்கெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிருக்கேன். மிஷின் நம்ம தையல் மிஷின்லேயே வந்து நம்ம கரண்டில் யூஸ் பண்ணுற மாதிரி வரும் இல்லையா, அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சு தைக்கிறோம் அப்படின்னா நம்ம மிதிக்க வேண்டிய தேவை இருக்காது. ஸோ அந்த மாதிரி வாங்கி வைக்கணும் அப்படின்னு கொஞ்சம் நாளாக பிளான் பண்ணிகிட்ருக்கேன். பார்க்கலாம். நமக்கு எப்போவுமே இந்த பட்ஜெட் இடிச்சிட்டே இருக்கும். சின்ன நமக்கு லோனு, கடன், படிப்பு, அது இது அப்படின்ட்டு 1008 செலவு இருக்கிறப்போ நமக்கு இது எப்போவுமே ரொம்ப டைட்டாக இருக்கும். அதனால தான் நான் வந்து அப்படியே விட்டுட்டேன். இப்போ ரீசெண்ட் டேஸாக வந்து பார்த்திங்கன்னா தையல் மிஷின் இந்த பிளேஸ் வந்து கொஞ்சம் ஓப்பனாக இருக்குது. நைட்டு தான் ஸ்டிச் பண்ணுறேன், அதனால தான் வெளியே இருட்டாக இருக்குது. ஸோ இந்த பிளேஸ் வந்து கொஞ்சம் ஓப்பனாக இருக்கறனால இந்த மழை டைம் தண்ணி உள்ளே வர்றது, அப்புறம் இந்த வெயில் அடிக்கிறது, அதுல எல்லாம் இந்த தையல் மிஷினோட கால் பகுதியெல்லாம் கொஞ்சம் டேமேஜ் ஆகிடும்.
ஆயிடுச்சு. ஸோ அது நனைஞ்சு எல்லாம் என்ன ஆயிடுச்சுன்னா தையல் மிஷின் இப்போ வந்து சரியாக ஸ்டிச் விழ மாட்டேங்குது. பட் மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு போட வேண்டிய ட்ரெஸ் எல்லாம் கொஞ்சம் லூஸாக இருந்துச்சு. கொஞ்சம் ஒரு 80+ இருந்தேன் இல்லையா, அந்த டைம் ஸ்டிச் பண்ண ஒரு சில ப்ளவுசஸ் இருந்துச்சு, கொஞ்சம் லூஸாக இருந்துச்சு. அதெல்லாம் ஸ்டிச் பண்ணணும். ஒரு சுடி வாங்கியிருந்தேன். சுடி வந்து இப்போ தான் வாங்கினேன், ஃபங்க்ஷனுக்கு போடுறதுக்காக வாங்கினேன். வாங்கிட்டு அதில் என்ன பண்ணிட்டேன்னா, நான் வந்து அவங்க ட்ரெஸ்ஸு கொடுக்குறப்ப கேட்டாங்க உங்களுக்கு எக்ஸல் போதுமா அப்படின்ட்டு. நான் என்ன கவனக்குறைவில் வாங்கினேன்னு தெரில, XXL வாங்கியிருந்தேன். ஸோ XXL வாங்கிட்டு வந்து அது ரொம்ப பெருசாக இருந்துச்சு. ட்ரெஸ்ஸு வந்து நம்ம வெட்டி தைக்கிறப்போ கூட என்னால் வந்து சரியாக இது பண்ணவே முடியலை. அப்புறம் ரொம்ப கஷ்டப்பட்டு அதை ஓரளவு இது பண்ணி எடுத்திருந்தேன். ஸோ ஆனால் என்ன ஆச்சுன்னா, ஃபங்க்ஷன்ஸ்க்கெல்லாம் நிறைய வீடியோஸு ஃபோட்டோஸ் எடுத்தேன். என்ன ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் அவ்வளோவெல்லாம் எடுக்கவே இல்லை. 1-2 ஃபோட்டோஸ் மட்டும் இருக்குது. நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோஸில் காட்டுறேன். இந்த வீடியோ ரொம்ப லந்தியாக போகும். ஸோ அப்படி ஒரு வழியாக அந்த தையல் மிஷின் கூட நான் போராடிட்டே உட்காந்துருந்தேன். ஒரு வழியாக போராட்டம் முடிஞ்சு ஓரளவு தையல் பண்ணி எடுத்திருந்தேன். ஸோ அப்படியே வந்து இன்னையோட டே ஃபுல்லாக இந்த மாதிரி தான் போச்சு. தையல் மிஷின் கூடயே நான் கிட்டத்தட்ட ஒரு 3-4 மணி நேரம் உட்காந்து போராடிட்டு இருந்தேன். குழந்தைங்களோட ட்ரெஸ்ஸு நம்ம ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து அவங்க தையல் போட்டிருந்தா கூட பக்கத்தில் ஒரு தையல் நம்ம சேஃப்டிக்கு போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி போடுறது. அப்புறம் ட்ரெஸ் வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுறது, சாரியெல்லாம் வாங்கிட்டு வந்து கரை அடிக்கிறது, அப்புறம் இந்த நைட்டி எல்லாம் சைஸ் அட்ஜஸ்ட் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன ஒர்க்கு தான் இப்போதைக்கு பண்ணிகிட்ருக்கேன். பழையது மாதிரி சுடி தைக்கணும் அப்படின்னலாம் ரொம்ப ஆசையாக இருக்குது. ஏன்னா ஒரு பழமொழி சொல்லுவாங்கள்ல, நான் ஆடின காலும் பாடின வாயும் சும்மா இருக்காது அப்படின்ட்டு. நம்ம தையலில் வந்து துணி தைச்சி நம்ம குழந்தைங்களுக்கு ஃப்ராக் வரைக்கும் போட்டு அழகு பார்த்துட்டு திடீர்னு அது பண்ணாமல் இருக்கிறப்போ, நமக்கு தையல் மிஷினை பார்க்குறப்பெல்லாம் யாராவது ட்ரெஸ் எல்லாம் தைச்சி போடுறப்பெல்லாம், அதே மாதிரி நம்ம வெளியே ப்ளவுஸ் எல்லாம் தைக்க குடிக்கிறப்போ அதோட ரேட்டெல்லாம் பார்க்குறப்போ தோணும், நமக்கு தெரிஞ்சதை நம்மளால் பண்ண முடியலையே அப்படிங்கிற மாதிரி ஒரு ரொம்ப மன உறுத்தலாகவே இருக்கும். காசு கொடுத்து தையல் கற்றுட்டு கூட ஒரு பலன் இல்லாமல் எனக்கு போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி எனக்கு ரொம்ப நெருடலாக இருக்குது. ஸோ அதனால் நான் இப்போ என்ன பிளான் பண்ணியிருக்கேன்னா, மெதுவாக வந்து முன்ன மாதிரி தையலை ஆரம்பிக்கலாம், தைக்க ஆரம்பிக்கலாம் பரவாயில்ல அப்படின்ட்டு நான் பிளான் பண்ணியிருக்கேன். பார்க்கலாம், அது மாதிரி இருக்குது அப்படின்னா நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இது என்னோடய ஒரு ப்ளவுஸு. இந்த ப்ளவுஸ் வந்து இந்த மாதிரி டிசைன் பண்ணி கொடுத்துருந்தாங்க அந்த அக்கா. ரொம்ப நல்லா இருந்துச்சு, எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அப்புறம் வேறையும் ஒரு ப்ளவுஸு ஸ்டிச் பண்ணி கொடுத்துருந்தாங்க. அடுத்ததாக என்னோடய சுடியை வந்து நான் அட்ஜஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். ப்ளவுஸ் ரெண்டுமே கொஞ்சம் லூஸாக தான் இருந்துச்சு. ஏன்னா நான் கொடுத்த அளவு ப்ளவுஸுமே கொஞ்சம் லூஸாக தான் இருந்துச்சு உடம்பு. சரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு தான் நினச்சிட்டு இருந்தேன். அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டேன். உட்காந்து ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கிறப்பவே வலி ஆரம்பிச்சிடுச்சு. கேக்கு செஞ்சுருந்தோம், பேக் பெயின் அந்த மாதிரி எல்லாம் ஒன்றா எனக்கு வலி ஆரம்பிச்சிடுச்சு. இருந்தாலும் இன்றைக்கி ஸ்டிச் பண்ணல அப்படின்னா நாளைக்கெல்லாம் அடுத்த நாளெல்லாம் ஞாயிற்றுக்கிழமையெல்லாம் ஃபுல் டைட்டு கேக்கு செய்யணும். அப்புறம் வேறு நிறைய ஒர்க் இருக்கும், அதெல்லாம் முடிச்சுட்டு கல்யாண வீட்டுக்கு போகணும். ஸோ அதனால் இன்றைக்கே எல்லாத்தையும் முடிக்கணும் அப்படின்ட்டு நைட்டு ரொம்ப நேரம் உட்காந்து தைச்சிட்டே இருந்தேன். அதில் எனக்கு பெரிய போராட்டம், நான் சொன்ன மாதிரி தையல் மிஷின் கூட தான் உட்காந்து போராடிட்டே இருந்தேன். ஸோ அப்படியே ஒரு வழியாக ஸ்டிச் பண்ணி முடிச்சிருந்தேன். அப்படி தாங்க போயிடுச்சு நம்மளோட நாள். வந்து நம்ம என்ன தான் வந்து டைலரிங் எல்லாம் கற்றுக்கிட்டு இருந்தாலும் நம்ம அதை தொடர்ந்து செஞ்சுட்டே வந்துட்டு இருந்தோம் அப்படின்னா அது நமக்கு நல்லா பழகியிருக்கும். நான் அதை ஃபுல்லாக ஸ்டாப் பண்ணியிருந்தேன் இல்லையா இடையில, அதனால் நிறைய மறந்துடுச்சு. பட் தைக்கிறப்போ வந்து ஓரளவு எனக்கு ஞாபகம் வரும். தையல் வந்து அந்த சுடி எல்லாமே கொஞ்சம் நம்ம தைக்க தான் அந்த கை பழக்கம்லாம் வரும். நல்லா பழகிறதுக்கு முன்னாடியே நிப்பாட்டினால எனக்கு அந்த மாடலெல்லாம் கொஞ்சம் இப்போவுமே கொஞ்சம் கஷ்டம்தான். இருந்தாலும் இனிமேல் வந்து கொஞ்சம் ஸ்டிச் பண்ண பழகணும் அப்படின்னு நினச்சிருக்கேன். ஏன்னா குழந்தைங்களுக்கு அப்புறம் நமக்கெல்லாம் இப்போ நல்லா மாடலாக ட்ரெஸ் எல்லாம் தைச்சி போடுறது பார்க்க ரொம்ப ஆசையாக இருக்கும். அந்த தையல் மூலமாக நம்மளும் செய்ய ஆரம்பிக்கலாமே அப்படின்னு நான் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ அப்படி ஒரு வழியாக என்னோடய எல்லா துணியும் வந்து நான் தேவையான அளவுக்கு ஸ்டிச் பண்ணி எல்லாம் முடிச்சிருந்தேன். ஃபேமிலியில் ஒரு மேரேஜ் அப்படின்னு வந்தால் நம்ம எல்லாருமே ரொம்ப குஷி ஆகிடுவோம். அதுவும் இந்த குழந்தைங்க இருக்காங்கன்னா சொல்லவே வேண்டாம். ஆமாம் அந்த ட்ரெஸ்ஸு போடவா, இந்த ட்ரெஸ்ஸு போடவா, அந்த ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக என்ன இருக்கும், இது போட்டால் நல்லா இருக்குமா அப்படிங்கிற மாதிரி. இதுதான் நான் எடுத்திருந்த சுடி. இந்த சுடி எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் உங்களுக்கு அடுத்த வீடியோஸில் வந்து அந்த சுடியோட ஃபுல் ஃபோட்டோஸ் முடிஞ்சால் ஷேர் பண்ணுறேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது போட்டிருக்கப்போ நல்லா சாஃப்டாக இருந்துச்சு. ரேட்டு பார்த்திங்கன்னா 2700 rupees வந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஒரு வழியாக ட்ரெஸ் எல்லாமே ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு நம்ம கேக்கும் பேக்காகி ரெடியாக இருந்துச்சு. அதை எடுத்து ஆறுறதுக்காக வெளியே வச்சுட்டு அது மேலே ஒரு காட்டன் க்ளோத் வச்சு மூடி வச்சுட்டு போய் படுத்துட்டேன். அவ்வளவுதான்.
சனிக்கிழமை இந்த நாள் முழுவதும் எனக்கு ரொம்ப பிஸியாக இந்த மாதிரி தான் போயிடுச்சு. அடுத்த வீடியோஸில் மேரேஜுக்கு என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.